உள்ள பாலகிருஷ்ணா திரையரங்கில் மாமன் திரைப்பட நடிகர் சூரி ரசிகர்களை சந்திக்க வந்த நிலையில் திரையரங்க உரிமையாளர் தனபாலகிருஷ்ணன் நடிகர் சூரிக்கு சால்வை அணிவித்து வரவேற்பளித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ளது, மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், அடுத்த படமாக தொண்டியை மையமாக வைத்து மண்டாடி திரைப்படம் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்து வருவதாகவும் அவர் கூறினார். டாஸ்மாக் விவகாரத்தில் உரிய விளக்கத்தை முதலமைச்சர் சொல்ல மறுப்பது ஏன் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் மதுரையில் வீடியோ வெளியிட்டு கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பேசிய அவர், மழையால் பலியான 3 பேர் குடும்பத்திற்கு உரிய நிவாரணங்களை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்றும், டாஸ்மாக் முறைகேட்டில் உரிய விளக்கங்களை முதலமைச்சர் அளிக்க முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அரசு என்பது மக்களுக்காகவா, ஏழை எளிய மக்களுக்காகவா, எளியவர்களுக்காகவா, சாமானியர்களுக்காகவா, இன்னொரு கருணாநிதி அவர்களின் குடும்பத்திற்காகவா என்ற ஒற்றை கேள்விதான் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. ஆகவே அரசு யாருக்காக? ஸ்டாலின் குடும்பத்திற்கா, தமிழக மக்களுக்கா? இந்த கேள்விக்கு விடை தேடி அலைகின்றார்கள் மக்கள். இன்னொரு புறத்திலே இந்த தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு ஆரம்பத்திலே மதுரையிலே 3 உயிர்கள் பறி போயிருக்கிறது. ஆகவே அந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் முன் வருவாரா? திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் அருகே மீன்பிடிக்க குளத்தில் இறங்கி வலைவிரித்த மாற்றுத்திறனாளி வலிப்பு ஏற்பட்டு நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து உயிரிழந்த அமுல்ராஜின் உடலை மீட்டு மணவாள நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பாவளம் கிராமத்தில் முறையான குடிநீர் வழங்கவும், வடிகால் வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி தரவும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சங்கராபுரம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பொதுமக்களின் கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என வாக்குறுதி அளித்ததின் அடிப்படையில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு சென்றனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி மலைப்பகுதி மேம்பாட்டு திறந்தவெளி மைதானத்தில் நீலகிரி மாவட்ட சிலம்பாட்ட சங்கத்தின் சார்பாக 5ஆம் ஆண்டு சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் ஆர்வத்துடன் ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் என்றும், சிலம்ப போட்டிகளை தமிழகம் முழுவதும் நடத்தி வரும் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி என தெரிவித்துக் கொள்வதாக வழக்கறிஞர் விஜய்பாபு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சிலம்பம் ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளது. அதுக்காக இந்த நேரத்தில் மதிப்புரிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விளையாட்டு துறை மினிஸ்டர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாடு சிலம்பாட்டத்தின் சார்பாக. காஞ்சிபுரம் அடுத்த திருப்புட்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சார்பாக விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய முயற்சியாக QR கோட் உருவாகி அதன் மூலம் வீட்டில் இருந்தே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கான விண்ணப்பங்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து சேர்க்கை செய்யும் முறையினை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கால விரயம் மற்றும் பெற்றோர்களுக்கு தன்னம்பிக்கை உள்ளிட்டவை கிடைக்கும் என பள்ளியின் ஆசிரியர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சுத்தி இருக்கிற ஒரு 15 மேற்பட்ட கிராம மக்கள் நம்ம பள்ளியில அட்மிஷன் போடுறதுக்காக வருவாங்க. அப்போ அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வரும்போது பேரண்ட் வர்றதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும். இந்த வெயில் அதிகமா இருக்கிற காலத்துல என்ன பண்ணலாம், நாங்க சரி அவங்களுடைய பணியை எளிமையாகிறதுக்காக என்ன பண்ணணும், ஆன்லைன் அட்மிஷன் சின்னதாக ஆரம்பிச்சோம். திருவாரூரில் உள்ள 33 தனியார் பள்ளிகளின் 156 பள்ளி வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. துர்காலயா சாலையில் உள்ள வேலுடையார் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற இந்த கூட்டாய்வில் மாவட்ட ஆட்சியர் மோகன் சந்திரன் கலந்து கொண்டு பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் பழைய காட்பாடி தாராபடவேடு மின்வாரிய அலுவலக கட்டிடத்தின் சிமெண்ட் ஷீட் உடைந்து ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது. இதனால் ஊழியர்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் காட்பாடி தாராபடவேடு மின்வாரிய அலுவலகத்தினை வேறு கட்டிடத்திற்கு இடம் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சியில் LPF, CITU, AITUC, INTUC உள்ளிட்ட சங்கங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் தொழிலாளர்களை கார்ப்பரேட் முதலாளிகளின் கொத்தடிமையாக்கும் தொழிலாளர் சட்ட திருத்த தொகுப்பை திரும்ப பெற வேண்டும் என்றும், பெட்ரோல், டீசல், கேஸ், உணவு, மருந்துகள் உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட
17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக CITU-வை சேர்ந்த ரெங்கராஜன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். சாலை போக்குவரத்து சட்டம் என்பது கார்ப்பரேட் முதலாளியின் கைக்கு செல்லக்கூடிய வகையில திருத்தப்பட்ட அந்த திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று 17 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்திய நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் மறியல் போராட்டம் செய்வதாக அறிவித்துள்ளார்கள். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக வேலை பார்த்த ராமன் என்பவர் +1 மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் பேரில் சேத்தியாத்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் குற்றவாளியின் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கனமழை காரணமாக 1 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட கொத்தவரங்காய் செடிகள் சேதமானதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இதுகுறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சேதமடைந்த கொத்தவரங்காய்க்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வீட்டிலிருந்த மூதாட்டியிடம் தண்ணீர் கேட்பது போன்று செயின் பறித்து சென்ற மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பொள்ளாச்சி தாலுகா காவல் நிலைய போலீசார் தப்பி சென்ற மர்ம நபர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே வீட்டில் இருந்த சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த விவகாரத்தில் மனமுடைந்த சிறுமி தற்கொலைக்கு முயற்சித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ஏரியூர் காவல் நிலைய போலீசார் குற்றவாளி நவீன்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டத்தில் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு எவ்வித நிபந்தனையும் இன்றி விவசாயிகளுக்கு 2 லட்சம் வரை கடன் வழங்க வங்கிகளில் நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வங்கிகள் உடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடில்லை என்றால் அனைத்து வங்கிகளுக்கும் பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். 29 கூட்டம் போட்டு கண்டிப்பா உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 29 எங்களுக்கு நடவடிக்கை இல்லைன்னா அதுக்கப்புறம் எல்லா பேங்குமே கூட்ட போறோம். புதுக்கோட்டை மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் கட்டப்படும் புதிய கடைகளுக்கு வர்த்தகர்களிடம் அதிகப்படியான பணம் வசூல் செய்வதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாமன்ற கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் சரவணன் கோரிக்கை வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் ஏராளமான மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் நடைபெறவுள்ள பணிகள் குறித்து தெரிவித்தனர். சென்னை அருகே அரியமான் நீச்சல் குளத்தில் குடிபோதையில் குளித்த நபர் உயிரிழந்த நிலையில் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நபரும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரது உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக உச்சிப்புள்ளி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.